ஒரே வீட்டில் பார்ட்டி. தனுஷுக்கு சிம்புவை பிடிக்காது. சுஜித்ரா விடாமல் அட்டாக் செய்கிறாரே. பின்னணி பாடகி சுஜித்ரா சமீப காலமாக அளிக்கும் பேட்டியில் பல விஷயங்களை ஓபனாக பேசி வருகிறார். அப்படி பேசும் விஷயங்கள் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றன. ரீமா கல்லிங்கல், கமல்ஹாசன், த்ரிஷா, தனுஷ், கார்த்திக் குமார் என அவர் பிரபலங்கள் பற்றி தனக்கு தெரிந்ததாக சில விஷயங்களை தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நிலையில் தனுஷ் குறித்து அவர் பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்டாக இருக்கின்றது. பின்னணி பாடகி, பத்திரிகையாளர், ஆர்ஜே, நடிகை என பன்முகங்களை கொண்ட சுஜித்ரா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார். அவர் கொடுக்கும் பேட்டிகள் பல சர்ச்சைகளை கிளப்பி வருகின்றன. அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் சுஜித்ரா மீது வழக்கும் தொடர்ந்திருக்கிறார். மேலும் நடிகை ரீமா கல்லிங்கலும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இப்படி இருக்க சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார் சுஜித்ரா. தனது கெரியர் பீக்கில் இருக்கும் போதே நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனுமான கார்த்திக் குமாரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் வீட்டால் நிச்சயிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2 பேருக்குமான திருமண வாழ்க்கை சுமூகமாக போய்க் கொண்டிருந்த சூழலில் திடீரென 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். அதற்கு முக்கிய காரணம் சுச்சி லீக்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு கோலிவுட்டில் பெரும் புயல் அடித்தது. அதாவது சுஜித்ராவின் ட்விட்டர் அக்கவுண்டில் இருந்து சுச்சி லீக்ஸ் என்ற பெயரில் பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்கள், பார்ட்டி கொண்டாடிய புகைப்படங்கள் வரிசையாக வெளியாகின. தனுஷும் த்ரிஷாவும் ஒன்றாக இருந்தது, நிக்கி கல்ராணி, அக்ஷரா ஹாசன் உள்ளிட்டோரின் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கிளப்பின. அந்த சமயத்தில் சுஜித்ராவுக்கு மனநலம் சரியில்லை என்று தகவல்கள் பரவியது. அதனை அடுத்து அவர் அமைதியாகிவிட்டார். சில வருடங்கள் கழித்து மீண்டும் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பித்த அவர் சுச்சி லீக்ஸுக்கு காரணமே தனுஷ், த்ரிஷா, கார்த்திக் குமார் ஆகியோர்தான் என்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பரபரப்பை கிளப்பினார். இதனையடுத்து அவரது முன்னாள் கணவரான கார்த்திக் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். இந்த நிலையில் சுஜித்ராவின் தற்போதைய பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றது. இந்த பிராங்க கலாச்சாரம் என்ற ஒன்று இருக்கின்றது. நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி செய்வார்கள். ஒரே வீட்டில் பார்ட்டி செய்து கொண்டிருப்பார்கள். தனுஷ், சிம்பு, விஷால் என அந்த பார்ட்டியில் கலந்து கொள்வார்கள். ஆனால் ஒருவரை ஒருவருக்கு பிடிக்காது. தனுஷுக்கு சிம்புவை பிடிக்காது. இருப்பினும் பார்ட்டியில் ஏதோ டிஸ்கஷன் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். வெள்ளித்தட்டில் போதைப் பொருள் வரும் என்று நான் சொன்னதெல்லாம் மிகையில்லை என்றார்.